TechTamerlan YouTube channel warmly welcomes you all. We are very happy to thank all of you who have supported and helped us so far. We ask for your continued support. Okay, let's watch today's video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. முன்னாடி இருந்த ஒரு வேகத்தில் வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்றது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சில சூழ்நிலைகளால் வீடியோ டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ கூடுமான வரையும் நம்ம வீடியோஸ் இனிமேல் கண்டினியூஸாக வேகமாக அப்லோட் பண்ணுவோம். சரி, நம்ம இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு ஆடியோ எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சாங்கை வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதை டிஃப்ரெண்ட் எஃபெக்டில் கேட்குறது, இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு தன்னோட சொந்த வாய்ஸ்லேயே ஒரு ட்ராக்கில், ஒரிஜினல் ட்ராக்கில் பாடி கேட்கணுன்ற ஆசை இருக்கும். அதை நான் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நிறையா ப்ரொஃபஷ்னலான சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த கரோக்கி பொறுத்த வரையும் அவங்க டவுன்லோட் பண்ணுறது கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அப்படி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா கரோக்கியாக எடிட் பண்ணால் அதில் சின்ன சின்ன எரர்லாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மேக்ஸிமம் 100ல் ஒரு 95%, 90% வரையும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஹிட் அப்படின்றது தான். ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. இதில் 2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ரோ, இன்னொன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன். ப்ரோ வெர்ஷன் யாருக்கெல்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னலாக இதே வேலையாக நிறையா சாங்ஸ் இந்த யூடியூப்பில் நான் பாடி அப்லோட் பண்ண போகிறேன், இல்லை நிறையா பேருக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு மட்டும் ப்ரோ வெர்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரீ வெர்ஷனே போதும். ஒரு நாளைக்கு 2 சாங் எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த 12 ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு 2 சாங் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சப்போர்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம எப்படி ஒரு கரோக்கி எடிட் பண்ணுறது, அதோட எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, எப்படின்னு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்ப்ளிட் ஹிட் அப்படின்றத அந்த அப்ளிகேஷன், இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணால் கூட நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் வரும். நான் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் ஆடு வருது, ஆனால் ஆடு ஒன்றும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இருந்தாலும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் ரெக்கார்டிங்கில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு தான். ஸோ வேணும்னா நீங்கள் நெட்டை ஆன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் எப்படி சாங்கை ஆட் பண்ணி நம்ம கரோக்கியாக அதை உருவாக்குறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஹோம் பட்டன்லேருந்து கொஞ்சம் மேலே கை வச்சிங்க அப்படின்னா டெமோ சாங் இருக்கும். அப்படியே ரைட்டில் ஒரு ஸ்வைப் பண்ண டெமோ சாங் அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா லோக்கல் சாங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டெமோ சாங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்களே கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் லோக்கல் சாங்கில் போயிட்டு நம்மக்கிட்ட இருக்க ஒரு இதிலே நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சும்மா உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுன்றதுக்காண்டி நான் நிறையா செக் பண்ணி வச்சுருந்தேன். இல்லை, அது வீடியோ டரை சூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் வந்துச்சு. ஸோ நீங்கள் வேணாம், உங்களுக்கு வேறு இடங்களில் இருக்குது எப்படி போகிறது அப்படின்னா, ஷோ ரூட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கான தேவைப்படுற லொக்கேஷனை சூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்ப்போம்.
இந்த நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது இந்த பாட்டை வந்து நான் உங்களுக்கு கரோக்கியா கிரியேட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் நான். சரி, நான் இப்போ கிளிக் பண்ணிடுறேன் இதை. ஸோ இப்போ இது உள்ளே வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக சாங் அதுவே ப்ளே ஆக ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதை ஸ்வைப் பண்ணுறேன். நீங்கள் லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பட்டன் ஒரு 3 பட்டன் சொல்லும். ஸோ அதுலேருந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து நம்ம குறைக்கணும். ஏன்னா அதுதான் வந்து வாய்ஸை வந்து குறைக்கிறது. ஸோ இது எல்லாமே 67 தான் இருக்கும். நான் இப்போ லேசாக பாட்டை ஓட விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரிஜினலு. நான் இப்போ இதில் குறைச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள் வாய்ஸை மட்டும். அந்த உங்களுக்கு சி கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. இதில் அடிக்கடி ஸ்டாப் பண்ண முடியாததுனால என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் உள்ளே கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. நான் குறைக்கிறேன் இப்போ இதில். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வாய்ஸ் வந்து சுத்தமாக உள்ளே போயிடுச்சு. இதில் நிறையா டேமேஜ் ஆகலை. நீங்கள் நார்மலாக ஒரு கரைச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டேமேஜஸ் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் a minute. ஸோ இந்த நம்ம லெஃப்டில் சேவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே சேவுக்கான பட்டன் காமிக்கும். ஓகே, இப்போ அது ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கனால எனக்கு சேவ் ஆப்ஷன் வரலன்னு சொல்லுது. ஜஸ்ட் a minute வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காகவே அது அந்த நம்ம சேவிங்க்கான ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 சாங் ஃபார் டே. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், 2 சாங்கை வந்து சேவ் பண்ணிட்டேன். இந்த சேவ்னு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆகிடும். இப்போ இதோட இது வந்து நம்மளுக்கு மியூசிக்கில் இருக்கும். நம்ம வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸை குறைச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த BTN ரெக்கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணால் ட்ராக்கு ப்ளே ஆகும். ஸோ ஹெட்செட்டை போட்டு அந்த ட்ராக்கோட நம்ம ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஹெட்ஃபோன் ரெக்வயர்னு சொல்லுது. எதுக்காண்டி அப்படின்னா அப்போ தான் ஒரிஜினலாக நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் ஹெட்செட் போடாதனால நான் இப்போ இதை என்னால் ரெக்கார்ட் பண்ணி காமிக்க முடியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு ஆடியோ எடிட்டிங் தான். ஸோ அந்த ஆடியோ எடிட்டிங்கில் 2 அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 அப்ளிகேஷனும் கூடிய சீக்கிரத்தில்
நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.